சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியாவில் பிறந்த குழந்தைகளுக்கு 50,000 கொடுக்குறாங்களா? எஸ், கவர்மெண்ட் இப்படி ஒரு யூஸ்ஃபுல் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. பட் இன்னும் பல பேருக்கு இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கிறதே தெரியாது. ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் நம்ம சேனல் இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டே பார்க்குறீங்கன்னா இப்போவே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளோட எஜுகேஷன் அண்ட் அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸை அதிகப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது என்ன ஸ்கீம்? இந்த ஸ்கீமோட எலிஜிபிலிட்டி என்ன? எப்படி இந்த 50,000 பணத்தை வாங்குறது? இதை பற்றி தான் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இது ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ மட்டும்தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸை மட்டும்தாங்க நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு தென் உங்களோட ஓன் டெசிஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் சுஜி, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃப்ரோசன் வியூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிற ஸ்கீமோட நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா MRY, அதாவது முக்கிய மந்திரி ராஷ்ட்ரி யோஜனா. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, பெண் குழந்தைகளோட எஜுகேஷனை டெவலப் பண்ணுற நோக்கத்தில் தான் இந்த ஸ்கீமை கவர்மெண்ட் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நம்பர் 2, பெண் குழந்தைகளோட ஹெல்த் அண்ட் சோஷியல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் கொண்டு வந்திருக்கிறதாகவும் இவங்க சொல்கிறாங்க. நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா, சொசைட்டியில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் உருவாகணுன்ற நோக்கத்துலேயும் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறதா கவர்மெண்ட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போது 50,000 பணத்தை எப்படி வாங்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்ததுக்காக எங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே ஹைப் இருக்கு இல்லையா, அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இல்லாட்டியும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதுக்கு அமையும். ஸோ ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த 50,000 பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைமில் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. சில இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் கொடுப்பாங்க. உங்கள் பெண் குழந்தை பிறந்ததுமே 2,500 ரூபாய் கொடுத்துருவாங்களாம். தென் 1 இயர் கழித்து இன்னொரு 2,500 ரூபாய் கொடுத்துருவாங்களாம். உங்கள் குழந்தைய ஃபர்ஸ்ட் கிளாஸில் அட்மிஷன் பண்ணும்போது 4,000 ரூபாய் கொடுப்பாங்களாம். அந்த குழந்தை 6th கிளாஸ் போகுது இல்லையா, அப்போது 5,000 ரூபாய் கவர்மெண்ட் சைடில் இருந்து கொடுப்பாங்க. தென் 10th போகும்போது 11,000 கொடுப்பாங்க. 12th கிளாஸ் போகும்போது 25,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி குழந்தைகளை படிக்க வைக்கணுன்ற நோக்கத்தில் தான் இது போல் இன்ஸ்டால்மெண்ட்டில் கவர்மெண்ட் சைடில் இருந்து கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்கீமில் சேர என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றத இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம். தென் பெண் குழந்தையோட சர்டிஃபிகேட், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் ரொம்பவே முக்கியம். தென் ஸ்கூல் அட்மிஷன் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். தென் பேரண்ட்ஸோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக குழந்தையோட இம்யூனைசேஷன் ப்ரூஃப், அதாவது ப்ராப்பராக அந்த குழந்தை எல்லா வேக்சினும் போட்டிருக்கிறதுக்கான ப்ரூஃப். ஓகேவா, இந்த எல்லா டீட்டெயில்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை இது நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எலிஜிபிலிட்டி. உங்கள் குழந்தை June 1, 2016 அப்புறம் பிறந்திருக்காங்க. June 1, 2016 இருந்து இப்போ வர பிறந்திருக்கிற எந்த பெண் குழந்தையாக இருந்தாலும் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் குழந்தைங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கணும். பட் அந்த ஹாஸ்பிட்டலில் ஜனனி சுரக்ஷா யோஜனா கீழே ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனில் கேட்டாலே அவங்களே இதை உங்களுக்கு சொல்லிடுவாங்க. உங்களோட ஃபஸ்ட்டு 2 பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள். இன்கேஸ் 3வது பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு இது கிடையாது. ஸோ பார்த்துக்கோங்க. சரி, இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் டிஸ்ட்ரிக்டோட CHMO, அதாவது சீஃப் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் ஆஃபீஸரை மீட் பண்ணி அப்ளிகேஷனை வாங்குங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். கூடவே எல்லா ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸையும் அட்டாச் பண்ணுங்கள். தென் உங்கள் நியர்பையில் இருக்கிற அங்கன்வாடி சென்டர் ஆர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அவங்க அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. நீங்கள்
இ-மித்ரா ஆர் அட்டல் சேவா கேந்திரா வழியாகவும் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் வெரிஃபை ஆனதும் இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கவர்மெண்ட் சைடில் இருந்து ஃபண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். உங்கள் குழந்தை 2025 பிறந்திருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 2500 கிடைக்கும். தென் உங்கள் குழந்தைங்க வளர வளர உங்களுக்கு ரிமைனிங் பணம் கிடைக்கும். ஒருவேளை உங்கள் குழந்தை 2016 ஜூலையில் பிறந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு 2500 ப்ளஸ் 1 இயர்க்கு அப்புறம் அந்த 2500 தென் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்மிஷனுக்கு 4000. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 9000 rupees கிடைக்கும். தென் உங்கள் குழந்தைங்க வளர வளர ரிமைனிங் அமௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியாட்டி கமெண்ட் செக்ஷனை கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். சரி, இப்போது வியூவர்ஸ்க்கு வர காமனான டவுட்ஸுக்கான ஆன்சர்ஸை இப்போ நம்ம ஒன்றா பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்சர் நோ. இது கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் இதுக்கு நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது. ஆண் குழந்தைங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் இல்லை. இது பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான். ஆண் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம ஃப்ரோசன் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதும் நீங்கள் டக்குன்னு அதை பார்க்கவும் முடியும். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவே சீஃப் ஹெல்த் ஆஃபீஸர் கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆர் நீங்கள் இந்த டோல் நம்பரை காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஆல்சோ நம்ம ஃப்ரோசன் வியூ சேனலில் இது போல் யூஸ்ஃபுல் வீடியோஸை டெய்லி பேசிஸில் உங்களுக்காக நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜஸ்ட் நம்ம சேனலை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒரு சின்ன அப்டேட், நம்ம ஃப்ரோசன் வியூ சேனலில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஆண் குழந்தைகளுக்கு என்ன பெனிஃபிட் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குறாங்கன்ற வீடியோவை மேக் பண்ண போகிறோம். அண்ட் கவர்மெண்ட் சைடில் இருந்து இது போல் என்னென்ன ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதை பற்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் அகெயின் சொல்கிறேன், இது ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ மட்டும்தான். கவர்மெண்ட் வெப்சைட்டில் கொடுத்துருக்க பப்ளிக்லி அவைலபிள் டீட்டெயில்ஸை மட்டும்தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்கள் முடிவுகளை எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம ஃப்ரோசன் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான விஷயத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.